ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 ஆன்லைனில். ஆஃப்லைனில் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். நாங்கள் 18,500 கொடுத்து வாங்கினோம். ஸோ ஆஃப்லைனில் வந்து வாங்கி செக் பண்ணிவிட்டு வாங்கணும். ஸோ ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ண முடியாது, அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்காதீங்க, ஆஃப்லைனில் வாங்கி செக் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட்டான இந்த 2023 வாங்கினோம். அந்த டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நிறைவேறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்த வீடியோ நான் இப்போ எடிட் பண்ணி உங்களுக்கு 2024 அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா. இதோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ்லாம் உள்ளே நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவிங் ஆகும், கரண்ட் பில்லு கம்மியாகும். இதில் வந்து 3 ஸ்டார் இருக்குது. இந்த 3 ஸ்டார் எதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பொருள் வந்து தரமாக இருக்கும். 4 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் பொருள்லாம், எதுவுமே ஃபால்ட் ஆகாது. இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் தராங்க. கம்ப்ரஸ் மட்டும் உங்களுக்கு 10 இயரு, ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இயரு. ஸோ இது வரைக்கும் எதுவுமே ஆகலை, எந்த ஃபால்ட் ஆகலை. வாங்கின புதுசுலேருந்து எப்படி அதே இடத்துல வச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக பேக் பண்ணியிருக்காங்க. அந்த கார்போ வுட்டு பார்த்தீங்கன்னா அதுவே ஹெவியாக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோவாக இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜோட வெயிட் பார்த்தீங்கன்னா 18 கிலோ. இது நீங்கள் ஒரு ஆள் தூக்கலாம், இல்லை முடிஞ்ச வரைக்கும் 2 பேர் சப்போர்ட் பண்ணி தான் தூக்கணும். ஏன்னா செம ஹெவி, 18 கிலோ. ஆனால் அந்த கார்போ பாக்ஸு அதுவே ஹெவி, என்னால் தூக்கவும் முடியல. அதை பாருங்கள், உள்ளே வந்து தர்மாக்கோல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு கார்னரில் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து லோடு ஏற்றும் போது கார்னரில் அடி வாங்கக்கூடாது சொல்லி தான் அதுமாரி வைப்பாங்க. சேஃப்டிக்கு எந்தெந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்காங்க. சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து எவ்வளோ தர்மாக்கோல் பாருங்கள், எடுத்து போகிறேன். நான் மட்டும் தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கை வைக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஆள் வரல. ஒரு சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டலேஷன் ஆள் வராங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பொருளை கை வைக்காதீங்க. அவங்க வந்து பேக்கேஜெல்லாம் பிரிச்சுட்டு உள்ளே என்ன டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா பார்த்துட்டு கம்பெனிக்கு ஒரு ஃபோன் அடிப்பாங்க. இதுமாதிரி டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னால் வேறு பீஸ் மாற்றி கொடுப்பாங்க. நீங்களே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உடஞ்சிச்சின்னா அது கேரண்டி வாரண்டி கிளைம் ஆகாது. ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாலேஷன் வரும்போது அவர் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு போடும் போது எதனா ப்ராப்ளம் இருக்கா பார்த்துட்டுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கையை வைக்கக்கூடாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரர்கிட்ட பேசிட்டோம். ஸோ ஒரு வீடியோ மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுக்கணும், ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா எங்கள் மேலே வரக்கூடாது சொல்லி முன்னெச்சரிக்கை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ரிவ்யூவாக சொல்கிறேன். நாங்கள் ஓப்பன் பண்ணது எந்த ஃபால்ட்டும் கிடையாது, ஒரு கிராச்சஸ் கிடையாது, பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க டோர் திறக்காத முன்னாடி, சரிங்களா. எல்லாமே டீட்டெயிலாக இருந்து கிராச்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ அங்கங்கே இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்லாம் பற்றி என்னோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 அடி. ஸோ என்னோடய டெஸ்ட்டுக்கு லெவலுக்கு மேலே இருந்தது. இன்னும் ஸ்டாண்ட்லாம் போட்டிங்கன்னா என் ஹைட்டுக்கு வந்துடும் 5 அடிக்கு மேலே. ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது. இல்லை ஒரு ஃபேமிலி மேனாக ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. சில பேருக்கு லைட்டாக யூஸ் பண்ணுவீங்க, ஜூஸ் பழம் சாப்பாடு வைக்கிற மாரி இருந்தால் ஓகே. இல்லை நீங்கள் ஹெவியாக வைக்க போகிறீங்க அதுமாரினா இது செட் ஆகாது. ஃப்ரிட்ஜுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற போல் ஃப்ரிட்ஜு வாங்கிக்கோங்க, சரிங்களா. நார்மலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தண்ணி வைக்க போகிறேன் சாப்பாடு அப்படிலாம் யூஸ் பண்ணால் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு. நான் ஃபுல்லாக தேடின்னு இருக்கேன் எந்த இடத்துல இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுறோம். ஸோ கரெக்டான ஒரு இடத்துல நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோம். பீரோ பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே என்னென்ன பொருள் வைக்கணும் எல்லாமே அவங்க டீட்டெயிலாக வந்து நேம் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் என்ன வைக்கணும், அப்புறம் வெஜிடேரியேஷன் கீழே வந்து ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் வியூ நான் இப்போ காட்டுறேன். நான் அப்படியே இருங்க பாருங்கள் ஃபுல் வியூவு. ஸோ 3 ஸ்டார் போட்டிருக்கா, 10 இயர் வாரண்டின்னு போட்டு பாருங்கள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடிஷன், இது நல்ல கிளாஸி லுக்காக இருந்தது. ஸோ சிங்கிள் டோர் இது. ஸோ உங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன வைக்கணுமோ என்னென்ன கம்பார்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இதில் என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து நான் ஏசின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கூலிங்கு மட்டும் வரும். இன்னொன்று ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஐஸ் கட்டியோடு வேணும்னா அதை ஆன் பண்ணி விடலாம். ஏன்னா அதில் நீங்கள் அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா பிரச்சனை, கரண்ட் போயிடுச்சுன்னா தண்ணியெலாம் உருகிடும். அப்புறம் ட்ரேயில் வந்து தண்ணி சொட்டி ரம்பிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து ஊற்றலைன்னா அது அந்த தண்ணி வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக்கு ஒரு சாவி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, சரிங்களா. மேனுவல் புக்கு ஒரு சாவி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன சின்ன சின்ன பொருள் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வரமா கேட்டிங்கன்னா
அதுதான் டவுட்டு. சரிங்களா, நான் ஃபுல் டீட்டெயில் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். பார்த்தீங்கன்னா டிஸ்டம் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து பின் சைட்லாம் காட்டுறேன். ஏன்னா வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டு வெளியேறதுக்காக அந்த கம்பி ஒன்று இருக்கும். அது நல்ல விஷயந்தான். சரி, இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு. இந்தமாரி கம்பி வரதே கிடையாது. சரிங்களா, இது இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக கூலிங் ஆகும். இது வந்து ஓல்டு டைப் இது. அதனால் வந்து நாங்கள் பட்ஜெட்டில் இதுதான் கம்மியாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிளைசர் வச்சுருக்கோம். சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும்னா அவசியம். நீங்கள் பார்த்துக்கோங்க ஏரியா எப்படி கரண்ட்டு கட்டாயி வருதான்னு. எங்கள் ஏரியாவில் கட்டாயம் வரோம் சொன்னால் ஸ்டெபிளைசர் வச்சுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. கம்பார்ட்மெண்ட்டு பாருங்கள், ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ கண்ட்ரோல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஐஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடு சொன்னால. இதில் வந்து ஐஸ் கட்டியாக ஃபுல்லாக ஐஸ் கட்டியாகவும் நார்மலாக ஐஸ் கட்டியாக வேணும்னா இங்கே அந்த ஆப்ஷனு அங்கே பக்கத்தில் பட்டன் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் தண்ணி கையில் பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து ஐஸ் கட்டி வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு வாங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எதாவது பிரச்சனை வராது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஃபுட்டு வைக்கணும், என்ன வைக்கக்கூடாது, நல்லா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, எது வைக்கணுமோ அது மட்டும் தான் வச்சா தான் ஃப்ரிட்ஜின் லைஃப் அதிகமாகும். தேவையில்லாத பொருளை வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜு நாசமாகிடும். அண்டு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து மெயின்டைன் பண்ணணும். டெய்லியும் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 1 வீக் கழிச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். கீழே டஸ்ட்டு இருக்கும், பின்னாடி டஸ்ட் இருக்கும். ஃப்ரிட்ஜு கரெக்டாக தொடிங்க. ஃப்ரிட்ஜு ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ ஆன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணக்கூடாது, ஈரம் போட்டு துடைக்கக்கூடாது. சப்போஸ் துடைக்க போனால் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல், எப்போ நம்மளுக்கு சாக்கடிக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் ஹெவியாக வந்துச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. சரிங்களா, அப்புறம் ஹெவியாக வந்து பட்டுன்னு ஆன் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற கம்ப்ரஸர் எல்லாமே வெடிச்சிடும். ஸோ அதுவும் ஈஸி இருக்குது. வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க. சின்ன பசங்க வந்து ஃப்ரிட்ஜு கிட்டே போக வேணாம் சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து ஒரு சேஃப்டி கிடையாது. ஏன்னா நிறைய வீட்டிலலாம் வெடிக்குது. அது எதனால் பார்த்தீங்கன்னா சின்ன மெயின்டெனன்ஸ் இல்லாமல். ஸோ பவர் அதிகமாக வருது, ஃப்ரிட்ஜு ஒன் சைடாக திறந்து விட்ருவாங்க. அது மட்டும் ஏர் வந்து வெளியே போய்கிட்டே இருக்கும். ஸோ கேஸ் வந்து உடனே காலியாகும். கேஸுக்கு வந்து உடனே கூலிங்கு கிடைக்காது. ஸோ அதெல்லாம் இருக்குது. நீங்கள் மூடிட்டிங்கன்னா அந்த கம்ப்ரஸருக்கு வந்து கூலிங்காக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் திறந்து விட்டிங்கன்னா அந்த மொத்தம் கூலிங் வந்து வெளியே போயிட்டு கம்ப்ரஸருக்கு ப்ரெஷர் அதிகமாக போகும். ஸோ அதனால் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி சேஃப்டியாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு. சரிங்களா, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டுனா மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா, இந்த ஃப்ரிட்ஜை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ பார்த்து அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க. இன்னும் அப்டேட்லாம் வந்து நிறைய ஃப்ரிட்ஜெலாம் வந்திருக்கு. உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளவோ அந்த ஏற்றப்போல் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க. இதெல்லாமே செக் பண்ணுங்கள், என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது, கரண்ட் எவ்வளோ பில் ஆகும், அப்புறம் 3 ஸ்டார் 4 ஸ்டார்னால் எதுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் இந்த டீட்டெயில் ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க ஃப்ரிட்ஜு வாங்க போகிறீங்கன்னா. சரிங்களா, இன்னும் நிறைய இருக்குது விஷயங்கள்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வேறு என்ன விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ அடுத்த வேளை சந்திப்போம். நான் உங்கள் விஜய்.